சூரியன் எஃப்எம் 91.9 சூரியன் எஃப்எம் 91.9 கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்கா. இது நாகர்கோவிலின் நம்பர் 1 எஃப்எம். நாகர்கோவிலின் நம்பர் 1 எஃப்எம் சூரியன் எஃப்எம் 91.9. காலையில இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியா வணக்கம் மக்கா நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தினம் தினம் என்ன நிகழ்ச்சி கேட்க போறீங்கன்னு ஆர்ஜே சிந்து வழிமொழியலாமா? கண்டிப்பா. காலையில எந்திரிச்சதோ வாக்கிங் போவீங்க, ஜாகிங் போவீங்க, அப்ப சும்மா போலாமா? நம்ம சூரிய உதயம் இது இருக்குல்ல, சூரியோதயத்துல ஆன்மீக கருத்துக்கள் நிறைய இருக்குங்க. ஏன்னா எந்திரிச்சோன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு வள்ளி மணவாளன் காலையிலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கருத்துக்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க போறாரு. அடுத்ததா நாங்க வந்துருவோம் ஆர்ஜே சிந்து, ஆர்ஜே செல்வா வணக்கம் மக்கா நிகழ்ச்சிக்காக. அதுக்கு அடுத்த ஷோ பாத்தீங்கன்னா பெண்களுக்காக, மகளிருக்காக மட்டுமே உள்ள ஷோ. யார்? நம்ம ஆர்ஜே நிவிப்பிள்ள வந்துரும்ல, அந்த பொண்ணு மகளிர் மட்டும் அப்படின்ற ஷோவை உங்களுக்காக தொடர்ந்து தொகுத்து வழங்குவாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி பிள்ளைங்க பேசிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற நோக்கத்துல லவுட் ஸ்பீக்கர், இந்த லவுட் ஸ்பீக்கர்ல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மதிய நேரத்துல யாரையுமே இனிமே தூங்க விடாது, ரொம்ப பிரிஸ்கா வேலை செய்ய வைக்கும். நம்ம எல்லாரும் தூக்கம் போனலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாங்க வந்துருவோம்ல லவுட் ஸ்பீக்கரோட. லவுட் ஸ்பீக்கர், அதுல முழுக்க முழுக்க பாடல்கள் மட்டும்தான் நீங்க கேட்க போறீங்க. அடுத்ததா ரீசார்ஜ். ரீசார்ஜ்ல மறுபடியும் இதே குரலா அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த பிள்ளை கூட பேசும்போது கொஞ்சம் நாட்டு நடப்பு, உலக நடப்பு இதெல்லாம் நான் பேசுவேன். ஆனா ரீசார்ஜ்ல ஒன்லி விளையாட்டு மட்டும்தான். ரீசார்ஜ்ல 4 மணி நேரம் நீங்க சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கேட்பீங்க. அப்புறம் எல்லாருக்குமே 9 மணி ஆனவன என்னடா லைஃப் இது இன்னைக்கு அப்படின்னு தோணும். இதெல்லாம் விட பெரிய விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு ஆர்ஜே ஸ்டீஃபன் இருக்கிறாரு இனிய இரவு நிகழ்ச்சியில. அதுக்கப்புறமா ஊருக்குள்ள டூருன்னு ஒண்ணு இருக்கு. 4 மணில இருந்து 5 மணி வரை நம்ம ராஜேஷ் பண்றாப்ல. நீங்க நாகர்கோயில்ல இருந்த இடத்துல இருந்துட்டே மொத்த கன்னியாகுமரியும் சுத்தி பார்க்கலாம். ஏன்னா ஊரோட ஊரா போய் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா இருக்குன்னு உங்க கூட ஷேர் பண்ண போறாரு. நாகர்கோயில்ல தான் இருக்கிறோம், ஆனா நமக்கே தெரியாத ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த வேலையை நம்ம ராஜேஷ் இனிமேல் நல்லா ஊரை சுத்தி அவரும் சேர்ந்து சுத்த போறாரு. அவரோட சேர்த்து நம்மளையும் சுத்த வைக்க போறாரு, பைசா செலவில்லாம. அது மட்டுமா 24 மணி நேரமும் இனி பாட்டும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் மட்டும்தான். ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்களை மட்டும்தான் சூரியன் எஃப்எம்ல தேடி 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 நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இனிய இரவு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு முழுக்க முழுக்க காலையில 5 மணி வரைக்கும் பாடல்கள் மட்டுமே இருக்க போகுது. இரவு நேர வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். மறுபடியும் 5 மணி, மறுபடியும் 7 மணின்னு இனிமேல் வருஷத்துல 365 நாளும் 24 மணி நேரமும் நீங்க கேட்க போறது, ஸ்டே டியூன்டா இருக்க போறது சூரியன் எஃப்எம் 91.9. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது நாகர்கோவிலின் நம்பர் 1 எஃப்எம்.